ஐயா வணக்கங்கய்யா. சார் வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கய்யா? சார் நான் எடப்பாடியில தான் இருக்கேன் சார். எடப்பாடியில இருந்து வரீங்க அப்படிதானே? சரி ஓகே. அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கய்யா? சார் நாங்க யூடியூப்ல பார்த்து வந்தோம் சார். யூடியூப்ல பார்த்து வந்தீங்க அப்படிதானே? சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? சார் நாங்க ஒரு 5 மாடு வாங்கலாம்னு வந்தோம் சார். சரிங்கய்யா. எங்களுக்கு ஒரு மாடு பிடிச்சது. இதை எடுத்துட்டு அடுத்த வாரம் வந்து ஒரு 4 மாடு வாங்கிடுறேன் சார். ஒரு 4 மாடு வாங்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வாங்கிட்டு போய் எப்படி இருக்கு என்ன யாது எப்படி பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து இன்னொரு 4 மாடு வாங்கிடுறேன். 4 மாடு வாங்கிடும். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கய்யா? சார் ஒரு 30 வச்சிருக்கேன். 30 மாடு வச்சிருக்கீங்க அப்படிதானே? என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க? எல்லாமே கருப்பு சட்டை. ஓ, பெரிய சைஸான மாடு தான் வச்சிருப்பீங்களோ? பெருசு வச்சிருக்கேன். எதனால பெரிய சைஸ் மாடு விரும்புறீங்க? என்ன காரணம்? அது கறவை அதிகம் வருது. கறவை அதிகமா வரும்னா? சரி, கறவை அதிகமா வரணும்னா அதை வச்சிருக்கீங்க. மாடுல லாபம் இருக்கா இல்லீங்களா? என்னமா எங்களுக்கு விவசாயத்துக்கு அதான் லாபமா தெரியுது. லாபமா தெரியுது. சரி ஓகே. வேற பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வேற பண்ணைக்கெல்லாம் நாங்க இப்படி லோக்கல்ல தான் பாக்குறோம். லோக்கல்ல பாத்திருக்கீங்க. மத்த பண்ணையை காட்டட அருள் டைரி ஃபார்ம் எப்படி இருக்கு? என்னமா எனக்கு எங்களுக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு போறோம். ஓ, பிடிக்கும் வாங்கிட்டு போறோம். மாடுகள்லாம் எத்தனை மாடு இருந்துச்சு நீங்க வரும்போது? நாங்க வரும்போது ஒரு 30-35 மாடு இருந்துச்சு. 35 மாடு இருந்துச்சு. இந்த மாடுல என்ன சிறப்பு இருக்கு? இதை வாங்கிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதை பிடிச்சி வாங்கிட்டோம். பிடிச்சிருக்கு. தூரிலாம் பாத்தீங்களா? எல்லாமே பார்த்துட்டு எங்க மனசுக்கு பார்த்து பிடிச்சது வாங்கிட்டோம். சுழிலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சுழிலாம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா காம்பு அரிசி, உடம்பு அரிசி, காம்பு அரிசி